இந்த ஒரு குட்டி பொண்ணுமே பூமியில உள்ள ஒரு மனுஷனும் எத்தனை நாள் உயிர் வாழ போறாங்கன்ட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு தனித்தனியா மெசேஜ் போட்டிருக்கு. இதுல சந்தேகப்பட்ட ஒருத்தனமே நான் இன்னும் 60 வருஷம் உயிர் வாழ்வன் போட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் ஃபேக்னு ப்ரூவ் பண்றதுக்காக 10வது மாடியில இருந்து விழுந்து இவன் சாகலான்னு பாக்குறான். ஆனா இவன் சாவல, ரோட்ல வர ஒரு அப்பாவி மேல விழுந்து அவன் செத்து போயிடுறான். அப்படியே ஒரு பெரிய பாலத்துல இருந்து குதிக்கிறான், கண்டிப்பா செத்துருவான்னு பார்த்தா குறுக்கால ஒரு லாரி வந்து இவனை காப்பாத்திடுது. இது சரிப்பட்டு வராதுன்னு இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்க ட்ரை பண்றான். அவன் குதிக்கையில இன்னொரு ஏரோப்ளேன் மேல விழுந்து அங்கேயும் தப்பிச்சிடறான். அப்படியே இங்க ஒரு டிரைவருக்கு இன்னும் 1 நிமிஷத்துல நீ இறந்துருவான்னு போட்டிருக்கு. அந்த மெசேஜ்ல போட்ட மாதிரி லாரி அடிச்சு ஒரே நிமிஷத்துல செத்து போயிடுறான். அப்படியே இங்க ஒரு லேடிக்குமே 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதனால அவங்களுமே பயந்துகிட்டு வீட்டுல இருக்க சுவிட்ச் கேஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்ப பக்கா சேஃப்டியா வீட்டுக்குள்ள இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அம்புட்டு சேஃபா இருந்துமே பீரோ ஒன்று அவங்க மேல விழுந்து செத்து போயிட்டாங்க. இப்ப மக்களுக்குமே சாக போற நாள் தெரிஞ்சதுனால எல்லாருமே வேலை செய்யறது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. உலகத்துல நடந்துட்டு இருந்த போருமே எல்லாமே அப்படியே நின்னு போச்சு. ஆயில் கம்மியா இருக்கவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்க வாழ்நாளுமே அதிகமா இருக்காங்க, பார்ட்டி வச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்படி எல்லாருக்கும் மெசேஜ் போட்ட பொண்ணு யாருன்னா கடவுளோட பொண்ணா இருப்பா. கடவுளுமே மனுஷங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்த பார்த்த இந்த பொண்ணுமே எல்லாருக்கும் சாக போறனால மெசேஜ் போட்டு சீக்கிரட் வழியான வாஷிங் மிஷின் வழியா பூமிக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. பூமிக்கு வந்த இந்த பொண்ணுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லிட்டு செயற்கை கையோட இருக்க ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட கனவுல போய் அந்த பொண்ணுக்கு உண்மையான கையை கொடுக்குது. அப்படிங்க ஒரு குட்டி பையனுக்குமே 2 வாரம் தான் டைம் இருக்கு. அவனுக்குமே பொண்ணா வாழணும் ரொம்ப ஆசையாமா. அதனால அடுத்த நாளே ஸ்கூலுக்கு ரெட் கலர் கவுன போட்டு போறான். எனக்கு இருக்கிற 2 வாரமும் ஒரு பொண்ணாவே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிடுறான். இதெல்லாம் பாக்குற கடவுளுடைய பொண்டாட்டியுமே தான் பொண்ணு பண்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணுமே இந்த உலகத்தை ரொம்பவே அழகா மாத்திருது. இப்ப பூமியிலுமே புவியீர்ப்பு விசையே இல்ல. பில்டிங் மேல நடக்க ஆரம்பிச்சு கடல் கடையில வாக்கிங் போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வேர்ல்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுக்கு பேருக்கு ஆண்கள் தான் பிரெக்னன்ட் ஆவாங்களாம்.